கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. சரி வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ. சரி, ஹாப்பி பர்த்டே பத்மா அப்படின்னு சொல்லி போட்டு அழகா உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. Thank you very much. யார் அனுப்பி இருப்பாங்க? மகன் அனுப்பி இருப்பார். மகன் அனுப்பி இருப்பார். எங்க இருக்கிறார் மகன்? ஆஸ்திரேலியால இருக்கிறார். ஆஸ்திரேலியால. என்ன பேர் மகனுக்கு? அனுஷாங்க. அனுஷாங்க. அனுஷாங்க, சுஹாசினி. சுஹாசினி யாரு? நயனி. திரிக்ஷன்யா. மருமகள். மகன் வைஃபும் பிள்ளைகளையும் சொல்றீங்க, பேர பிள்ளைகளையும் சொல்றீங்க. ஓகே. ஆனா அவங்க இல்ல போல இருக்கே. அப்ப யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவங்க இல்லைன்னா யாரு? ஸ்ரீலங்காவில இருந்து ஃபாரின்ல இருந்தா. ஸ்ரீலங்கால இருந்தண்டா யாரு? ஃபாரின்ல இருந்தண்டா யாரு? ஃபாரின்ல இருந்தண்டா சிஸ்டர் பிரதர் ஃபேமிலி இருக்கு. சிஸ்டரும் பிரதர் ஃபேமிலியும் இருக்காங்க. சிஸ்டருக்கு என்ன பேர்? கிரிஜா. கிரிஜா. நோ இல்ல. அண்ணது மதியழகன் பிரதர். மதியழகன் பிரதர். வேற யாரு இருக்காங்க? அனுஷாங்க. மகனா பண்றீங்க. மகனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மகன் அனுப்பி இருந்தா, அம்மாக்காக அனுப்பி இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு மகன் அனுப்பி இல்லையென்று நினைக்கிறேன். யாரோ வேற யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க போல இருக்குது. மகன் கூட பிலீவ் பண்றேன். மகன் தான் நினைக்கிறேன். மகன் தான் கூட நம்புறீங்க. அல்லது இங்க இருக்கிற மகன் பிரசன்னா. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 sons. 2 மகன். இங்க இருக்கிறவரா பிரசன்னா? அவர் செய்திருப்பாரா? செய்திருக்கலாம். ஆனா அவங்க இல்ல. யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வேணுமாமண்டு அப்படியா அனுப்பி இருக்கிறாங்க ஆசையா. யாரு? 2 sons எல்லாம் பிரதர் சிஸ்டர் தான். அவதான் 2. சரி, எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? எனக்கு 2. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறா, ட்வின்ஸ் நாங்க. புஷ்பா ஃபேமிலி. ஓகே. ஆனா அவங்கள சொல்லல நீங்க? அவங்க சொல்லல. ஆட்டோமேட்டிக் பர்த்டே தானே. ஓகே ஓகே. ட்வின்ஸ்ன்றபடியா பர்த்டே. அவ செய்திருக்க மாட்டாங்க. செய்திருக்கலாம். எனக்கு தெரியல. என்னன்னு பிரதர் சிஸ்டர்ஸ் ன்னு சொல்லி அந்த மட்டவங்கள சொன்ன நீங்க? இல்ல அவவே எதிர்பார்க்கல. என்னன்னு அவ ஊர்லயே இல்ல, அவ வேற ஒரு கண்ட்ரில போய் நிக்கிறேன்னு சொன்னவா. ஓகே ஓகே. சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியல என்னன்னு தெரியல. சரி, வடிவா யோசிச்சு பாருங்க. மகனா, உங்களோட ட்வின் சிஸ்டரா, அல்லது உங்களோட பிரதரும் மற்ற சிஸ்டருமா? 100% ஹோப் மகன் தான். 100% மகனா இருந்தா உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்றீங்க? அப்படி என்ன நினைக்கிறீங்க? ஆனா உண்மைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்கு. மேபி ஈவினிங் உங்களோட மகன் கிஃப்ட் எதுவும் வேற யார் மூலமும் வருதோ தெரியல. இன்னைக்கு மயூரிகா யாரு? மயூரியா அக்காட மகள். அக்காட மகள். சரி, இன்னைக்கு உங்களுக்கு 2 பேர்கிட்ட இருந்து பரிசு வந்திருக்குது. முக்கியமான 2 பேர்கிட்ட இருந்து 60th ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு 60வது பர்த்டேன்றது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே. ஸோ உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வேணுமான்னு சொல்லி நாங்கள் எப்பவுமே ஒண்டாத்தான் இருந்த நாங்கள். ஆறு எந்த அக்கா? புஷ்பா. நாங்க வயிற்றுலையும் ஒண்டாத்தான் இருந்த. சரி, God bless.
புஷ்பா அக்கா and வரதன் அத்தான் ஓகே 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 அவ அத எடுக்கவே இல்ல எனக்கு ஃபுல் டே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றதுக்காகவே எடுக்கல போல இருக்குது. நான் அவ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சோ என்னன்னா அவ இப்ப அங்க கனடாவில் இல்லாம ஒரு கண்ட்ரி போயிட்டு அப்படி என்னைக்குல சோ அவ டைமுகள் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படி என்னன்னா நினைச்சுட்டு இருந்தது. சரி, தேங்க்யூ so very much அக்கா. மை ஹார்ட். சரி, கண் கலங்கி அந்த ஆனந்தத்தோட அக்காவோட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய ட்வின் சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவ வந்து என்னோட சொல்ற வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே என்னோட கூடவே இருந்திருக்கிறா. இன்னைக்கு பட் 60வது பிறந்த நாள்ல சேர்ந்து எங்களால செலிப்ரேட் பண்ண முடியல. 58 செலிப்ரேட் பண்ணினாங்க. ஓகே, நாங்க இப்ப தூர இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலையும் நான் அவளுக்கு கேக் அனுப்பணும்னு சொல்லி ஆசையா தன்னை பரிசு அக்கா ஹாப்பியா? வெரி ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய? அவன் இந்த ஹார்ட் தானே, அரவாசி ஹார்ட் அவதான். ஆனவழியா அவக்கு மை காட் என்னன்னு சொல்ல முடியாம இருக்கு. இப்பவும் நினைச்சு கொண்டிருந்தேன் நான், அக்கா எனக்கு எடுக்கவே இல்லை, இன்னுமே எடுத்து என்ன விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒன் டைம் பர்த்டே தானே. அப்ப அவ கனடா, அப்ப அவ சொன்னா ஈவினிங் கண்டா அவங்களுக்கு விடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் சோ அவ ஈவினிங் எடுப்பாதானே அப்படின்னு சொல்லி. சரி, ஆனா அவங்கள கிஃப்ட் அனுப்பி போட்டு எடுக்கணும்ன்றதுக்காகவே எடுக்கலையோ தெரியல. சரி, அவங்களோட விஷ் வர முதல் அவங்களோட கேக்கே விஷயஸா வந்து சேர்ந்துட்டது. வாழ்த்துக்கள், ஹாப்பியா இருங்க. நன்றி அக்கா, ஸ்வீட் அக்கா. சரி, எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய அக்கா அண்ட் அத்தான் புஷ்பா அண்ட் வரதன் 2 பேர் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னன்னு சொல்றது, எப்பவுமே நீங்க இணை பிரியாம வயிற்றுல இருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது போல இன்னும் 100 ஆண்டு காலங்கள் சரி, ஹாப்பி. என்னடா இன்னும் மேபி உங்களோட ஹோப் வந்து வீணா போக கூடாது. வந்து இனி வரலாம், டைம் இருக்கு தானே. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிஃப்டா தண்ட கிஃப்ட் தான் போகணும்ன்றதுக்காகவே வெளியே போகணும். ஃபர்ஸ்ட் அவ தானே பார்த்தது, அது பிரதம் மெட்டவே இல்ல. ஓகே, அவ தானே ஃபர்ஸ்ட் பார்த்தது, சேமா பார்த்தாங்க. அது பிரதம் நீங்க என்னன்னா மார்னிங் ஹஸ்பண்டும் சன்னும் இன்னும் சீக்கிரட்டா காய்ச்சோன்னு இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன் அவங்க தான் ஏதாவது செய்ய போறாங்க போல இருக்கு, அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க ஈவினிங் வந்து இந்த கேக்க அவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வெட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு நாங்க இப்ப உங்களுக்கு உங்களோட அக்கா அண்ட் அத்தான் சார்பாக ஒரு பர்த்டே சாங் கொண்டு படிச்சு விஷ் பண்ணிட்டு வலிக்கிறோம். ஓகே ஓகே, தனியா ஹஸ்பண்ட் இல்ல, வேற இல்ல, வேற வழியில நிக்கிறாரு அப்பா. நோ, வேற இல்ல யாரும். சரி, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Padma. Happy birthday to you. Happy birthday. Thank you very much. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சிட்டு ஹாப்பியா மட்டும் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக் கொள்றோம். எங்க லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். ஓகே, thank you. Happy birthday. Thank you. Okay.